எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். நானு மட்டும் முதலாளி. இன்னைக்கு வந்து ஐபிஎல் டாப் அப் இருக்கு. அதே மாதிரி இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ் ஆரம்பிக்குது. அதை ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அதை பத்தியும் பேச போறோம். ஃபர்ஸ்ட் ஐபிஎல்ல இருந்தே மங்களகரமா ஆரம்பிப்போம். டெல்லி கேபிட்டல்ஸ் பத்தி சில மீடியா ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தோம். அதாவது ஜேஎஃப்எம்ஐயும் ரிலீஸ் பண்ண போறாங்க, ஃபாஃபையும் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறாங்க. மட்டும் என்ன நினைக்கிறீங்க? முதலாளி என்ன நினைக்கிறீங்க? ஜேஎஃப்எம் வந்து இப்ப இருக்க ஃபார்மை பொறுத்த வரைக்கும் அவங்க ரிலீஸ் பண்ணி திருப்பி கூட வாங்கிக்கலாம், சம் கேஷ் ரீடைன் பண்ணிக்கலாம். அந்த மெயின் எய்மோட தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபாஃப் வந்து அவர் காப்பாற்றுவார். போன தடவை கூட அவர் வந்து ஃபர்ஸ்ட் பிக்ல நம்ம டிஸ்கஸ் பண்றப்ப கூட அவர் ஃபர்ஸ்ட் லெவன்ல கிடையாது. அவர் ஹாரி புரூக்ஸ் வராதனால ஹி காட் அ சான்ஸ் டு கம் இன். அது மாதிரி வந்து ஸ்டார்டட் ஓப்பனிங். அதுக்கப்புறம் சில காம்பினேஷன்ல அவர் கோட் பண்ணாங்க. ஜேஎஃப்எம் இல்ல ஃபார்ம்ல வேற இல்லை, அப்படிதான் உள்ள வந்தாரு. ஆனா அவங்க எதிர்பார்த்த இம்பாக்ட் அவர் கிரியேட் பண்ணல. ஸோ அவர் ரீடைன் பண்ணுவாங்களான்னா மோஸ்ட்லி திருப்பி அதே மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டு தே கேன் லுக் ஃபார் ஹிம் அஸ் செகண்ட் சான்ஸ் அன்லெஸ் தே டோன்ட் கெட் அ ப்ராப்பர் ஓப்பனர். இப்ப இருக்கிற ஃபார்முக்கு ஜேஎஃப்எம் யாரும் எடுக்க மாட்டாங்க, சொல்றதான் போவாரு. இவங்களே வெளியே தானே உட்கார வச்சிருக்காங்க. எம்எல்சிலே அதுக்கப்புறம் நிறைய திரும்ப அகைன் சிங்கிள் டிஜிட் ஸ்கோர்ஸ் டிலே உட்காரதான் வச்சிருக்காங்க. கஷ்டம் தான் ஜேஎஃப்எம் எல்லாம் திரும்ப எல்லாம் வர்றது. ஜேஎஃப்எம் ஒரு இதா பாக்கிறதோட ஃபாஃப் என்ன பண்ணுவாங்க அதை சொல்லுங்க. ஃபாஃப் வந்து இப்ப அவங்க ஃபாஃப் மாதிரி ஒரு பிளேயர் வந்து பேக்கப்பா வைக்கிறது வந்து அது உள்ள ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் சாய்ஸா இப்போ வேற யாருக்காச்சும் போறாங்கனாலும் ஃபாஃப் வெளியே இருக்காருன்னு அதனால அவர் வந்து வாங்கியிருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லாம இருந்தாலே பெட்டரா இருந்திருக்கும். ஜேஎஃப்எம் என்னதான் அவர் வந்து அவ்வளோ அக்ரெசிவா வர்றாரு அப்படின்னாலும் வெளியே வந்து ஃபாஃப் உட்காந்துருக்காரு, நீ ஒரு 2-3 மேட்ச் அடிக்கலன்னா அவர் தான் அப்படின்ற ப்ரெஷர் வந்து இருக்கும். அதனால ஃபாஃபை வந்து எய்தர் எடுத்தா ஃபர்ஸ்ட் சாய்ஸா எடுக்கணும், இல்லைன்னா யாரும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா நம்ம ஆளுங்க வாங்க போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எங்க சிஎஸ்கே சொல்லையும் முற்றியும் நான் நினைச்சேன். சரி, இப்ப ஃபாஃப் ஜேஎஃப்எம்லாம் போயிட்டாங்கன்னா உங்க ஃபாரின் ஓபனர்ஸ்க்கு சாய்ஸஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா குவிண்டன் டிகாக் வெளியே வந்துருவாருன்னு நினைக்கிறேன். வெளியே விட்டுருவாங்க, ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு சான்ஸ் இருக்கு. இவங்க ஆக்ஷன்ல போய் எடுக்கணும்னா டக்கெட் ஒரு சாய்ஸ் இருக்கு, ஃபின் ஆலன் ஒரு சாய்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் டெவான் கான்வேயும் ஒரு சாய்ஸ் இருக்கு, ரச்சின் ரவீந்திராவும் ஒரு சாய்ஸ் இருக்கு. ரச்சின் ரவீந்திரா தே மைட் கோ, அவங்க அக்ரெசிவா ஆப்ஷன் தான் தேடுறாங்க. ஐ திங்க் ஏற்கனவே கூட பிட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ரச்சின் பஞ்சாப் பிட் பண்ணாங்க, இவங்களும் எஸ்ஆர்ஹெச் பிட் பண்ணியிருந்தாங்க, இவங்களும் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. பட் அதான் இவங்களுக்கு வந்து அந்த கீப்பர் வேணும் அப்படின்ற அந்த இது இல்லை. ஏற்கனவே அபிஷேக் போர்ல விளாடுறாரு, கேஎல் ராகுல் இருக்காரு. ஸோ அந்த 2 இந்தியன் கீப்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து எனி லைக் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஓப்பனர்ஸ் தான், ஃபாரின் ஓப்பனர்ஸ்னா தே ஹேவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். கன்சிஸ்டண்டா வேணும்னா ஒரு ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருந்து வேணும்னா இவங்க கோ ஃபார் கான்வே இல்லை ஜேஎஃப்எம் ரேஞ்சிலே வேணும்னா ரச்சின் ரவீந்திரா கூட போகலாம். பட் நம்ம வந்து இதெல்லாம் அசியூம் பண்றோம், நம்ம ஆளுங்க 2 பேரையும் ரிலீஸ் பண்றாங்கன்னு. வி மைட் எண்ட் அப் ஒருத்தரை ரிட்டைன் பண்ணிட்டு கூட நம்ம பண்ணலாம். ஸோ அதனால இது பண்ணோம். ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு, ஃபாரின் ஆப்ஷன் சொன்ன மாதிரி. நான் ஸ்ட்ராங்கா நினைக்கிறேன் 2 பேரும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சொல்லு. அதுவும் இல்லாம அவங்களுக்கு அந்த இன்னொரு ஃபாரின் ஆப்ஷன் வந்து டானவன் ஃபெரேரா வந்து இப்போ ரீசெண்ட் அதர் லீக்ஸ்ல நல்லா விளையாடினாரு, சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி லோவர் ஆர்டர் போயிட்டு கேஎல் ராகுல் வந்து போன தடவை ஓப்பனிங் இறங்கணும் தானே சொன்னாரு. ஸோ மேலே ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு நம்பர் 3 கருண் நாயர், அதுக்கப்புறம் 4-5ல ஸ்டப்ஸ், டானவன் ஃபெரேரா, அக்சர் பட்டேல், அந்த மாதிரி அசுதோஷ் சர்மா, அந்த மாதிரி ஆப்ஷனும் போலாம். அவங்க ஆஸ் ஆன் டேட் அவங்க யார் 4 ஃபாரின். ஸ்டார்க் வந்து ஒரு லாக், ஸ்டப்ஸ் இஸ் a லாக். இன்னும் 2 பேர் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ ஒரு ஓபனர் வாங்கினா ஒரு ஓபனர், ஒரு டாப் ஆர்டர். இப்போ டாப் 3ல வந்து அபிஷேக் போரல், கேஎல் ராகுல் இருந்தாங்க டாப் 3ல அப்படின்னா இன்னும் ஒரு ஃபாரின் பிளேயருக்கு ஒரு ஸ்லாட் இருக்கு. ஸ்டப்ஸ் இஸ் a லாக், ஸ்டார்க் இஸ் a லாக் அப்படின்னா இன்னும் ஒரு ஃபாரின் ஸ்பாட் யாருக்கு வரும்னு கேக்குறேன். என்ன மாதிரி பிளேயருக்கு போவாங்க? டானவன் ஃபெரேராவே போலாம். அவங்க லோவர் ஆர்டரே போயிட்டு மேல வந்து இந்தியன் கருண் நாயருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க, சில மேட்ச் விளையாடினாரு, ரிஸ்வியும் நிறைய மேட்ச் விளையாடினாரு. ஸோ இந்தியன் ஆப்ஷனா மேல போயிட்டு they can go for டானவன் ஃபெரேரா, அவருக்கு பேக்கப் பிலிப்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன் போலாம். நம்ம வந்து இவரு ஹாரி புரூக் வந்து வித்ட்ரா பண்ணாரு, அதனால அவர் பேன் பண்ணுவாருன்னு சொன்னோம். ஆனா அதுக்கு அந்த அபிஷியல் நியூஸ் தான் வந்திருக்கா? இது வரைக்கும் எந்த நியூஸும் வரல. இல்ல
பேண்டு தான். அதெல்லாம் வந்து அஃபிஷியலா சொல்லாம விட்டுருக்காங்க. பட் திரும்பலாம் விளையாட விட்டா, அதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு ஒரு இது இல்லாம இருக்கும். அதுவும் வந்து மரியாதை இல்லாம போயிடும். எதுவுமே வந்து இன்ஜுரி இல்ல, எதுவும் இல்ல, இல்லாம போனாரு. அப்புறம் அந்த எதுக்குடா இதெல்லாம் நீங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடும். கண்டிப்பா ஹி ஒன்ட் ப்ளே. அவங்க வந்து அப்படி ஒரு கண்டிஷன்ஸ் போட்டாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணணும். சரியா சொல்லுங்க. அதான் அந்த ஒரு இது ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த ரூல்ஸ்ல கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அட்லீஸ்ட் ஃபார் திஸ் இயர் கண்டிப்பா ஒரு பேண்ட் தான். அன்அஃபிஷியலா அவங்க சொல்லலனாலும் அஃபிஷியலா வந்து மேபி வந்து சொல்லியிருப்பாங்க. நாங்க அஃபிஷியலா சொல்லல, அடுத்த வருஷம் வேணா இது பண்ணிப்போம் அப்படின்னு இது பண்ணிருப்பாங்களே தவிர கண்டிப்பா ஹி ஒன்ட் பி பிளேயிங். அதர்வைஸ் அது வந்து என்னடா நீங்க எல்லாம் இது பண்ணது ஒரு வேஸ்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஐபிஎல் கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணாது. ஸோ ஷுவரா டெஃபினட்டா பிளேயிங். அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து அதான் நான் நினைக்கிறேன்னா டோர்னமெண்ட் ஃபேரரா அந்த மாதிரி லோவர் ஆர்டர் போயிட்டு இந்த மாதிரி போகலாம். போனதுல லாஸ்ட் டைம் அவங்க வந்து சமீராவும் சேர்த்து விளையாடினாங்க. துஷ்மன் சமீராவும் ஸ்டாக் 2 பேரும் சேர்த்து விளையாடினாங்க சில மேட்சஸ். ஏன்னா வந்து முகேஷ் குமார் சரியா விளையாடல, மோஹித் சர்மா சரியா விளையாடல, நடராஜன் 2 மேட்ச் தான் விளையாடுறாரு, அவரும் சரியா விளையாடல. ஸோ அதனால they might look for that foreign அந்த மாதிரி 2 ஃபாரின் பேசர்ஸ் 2 மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். அதுதான் நான் நினைக்கிறேன். இந்த ஆன்சருக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் அவங்க பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஈஸியாகவும் இருக்கும். ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுக்கிறது இன்னும் பெட்டர் ஆப்ஷன் அவங்களுக்கு. மணி வைஸ் இது சொல்கிறேன், ரிலீஸ் பண்ணிட்டு பெட்டர் பர்ச்சேஸ் கிடைக்கும். ஏன்னா அவங்க ஸ்பின் வைஸ் ஆப்வியஸ்லி அக்ஷர் படேல், குல்தீப், பிரச்சனைக்கு 3 பேர் இருக்காங்க. ஸோ ஃபுல்லி இது பேக்டு. அதனால ஐ திங்க் தே வில் கோ தட் அந்த மாதிரி தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் சொல், ஒரு ஃபாரின் ஓப்பனர், ஒரு டாப் 3ல ஆடுற மாதிரி ஒரு ஃபாரினர், ஒரு ஸ்டப்ஸ், ஸ்டார்க்கு பிளஸ் இன்னொரு ஃபாரின் சீமரோட தான் அவங்களோட மேக்கப் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் பார்ப்போம். தீஸ் ஆர் ஜஸ்ட் ஏர்லி டேஸ். நம்ம வி ஆர் ஜஸ்ட் லுக்கிங் அட் வேரியஸ் இது. அப்புறம் என்னென்ன காம்பினேஷன்ஸ் வரும் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். சரி, இப்போ லியாம் லிவிங்ஸ்டன் ஆர்சிபி விட்டு போயிடுவார் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஏற்கனவே. பட் எந்த டீம்ஸ் கரெக்டான சாய்ஸஸா இருப்பாங்க? கேகேஆர் மாதிரி ஒரு டீமுக்கு அவருக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கா? பஞ்சாப் மேக்ஸ்வெல் இன்ஜோர்டு இப்போ பார்த்தேன்னா டிஸ்லொகேஷனா ஃப்ராக்சரா? ஃப்ராக்சர். அது பால் விரிஸ்ட்ல அடிச்சிருக்கு. ஸோ ஒரு அன்டிஸ்பிளேஸ் ஃப்ராக்சர் தான் இருக்கும். ஃப்ராக்சர் தான். ஆமா, ஃப்ராக்சர் தான். ரொம்ப இன்ஜுரி ப்ரோன் வேற. இப்போ பஞ்சாப் வந்து மேக்ஸ்வெல் இல்ல 6 வீக்ஸ் தான் ஐபிஎல்க்கு வந்துருவாரு, அது ஓகே. பட் மேக்ஸ்வெல் ரிலீஸ் பண்ணா அதுக்கு அப்படியே கணக்கு கச்சிதமா லிவிங்ஸ்டன் பொருந்த மாட்டாரா அந்த ரோலுக்கு? ஏற்கனவே ஒரு விளையாடி இருக்காரு பஞ்சாபுக்கு, நல்லா வேற ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நல்லா அவருடைய பெஸ்ட் ஐபிஎல் சீசன் வந்து பஞ்சாபுக்கு தான் வந்திருக்கு லிவிங்ஸ்டனுக்கு. அது பாதி ஒரு சீசன் வந்து ஃபுல்லா விளையாடினாரு, அதுக்கப்புறம் இன்ஜுரி ஆகி அதுக்கப்புறம் வந்து பாதி சீசன் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஆனா மேக்ஸ்வெலுக்கு இப்போ லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் கூட நீங்க சொல்லலாம், பெட்டர் வெர்ஷன் கூட சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் த கன்சிஸ்டன்சி. ஒன்னு கன்சிஸ்டன்டா ஃபெயில் ஆவாரு, இல்ல கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஸோ உங்களுக்கு உறுதியா தெரியும் எப்படி இந்த பக்கம் போறாருன்னு. அதுல வந்து மேக்ஸ்வெல் மாதிரி உங்களுக்கு டவுட் கிடையாது. பெர்ஃபார்ம் பண்ணிக்கு பண்ணுவார், நாளைக்கு பண்ணுவார். லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் அந்த 14 மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா 2 மேட்ச் கண்டிப்பா அடிப்பாரு, மீதி எல்லா மேட்சும் போயிடும். இல்லாட்டி கன்சிஸ்டன்டா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7-8 மேட்ச் அடிப்பார். ஸோ அதனால உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா அவருக்கு இப்போ நேஷனல் ஸ்குவாட்லயும் அவருக்கு அவர் ஸ்பாட் என்னன்னு தெரியல இங்க வந்து. ஆனா ஆர்சிபி ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா மேக்ஸ்வெல் கூட ரிலீஸ் பண்ணா ஐ திங்க் தே ஹேவ் an option to go for பஞ்சாப். கேகேஆருக்கு வந்து அந்த இடம் இருக்குமான்னு தெரியல எனக்கு. ஏற்கனவே எவர் ஆல்ரவுண்டர் ஸ்பாட்ல ரசல் இருக்காரு, அவர் பேக்கப்னு சொல்ல முடியாது. ரமன்தீப்பும் அந்த ஸ்குவாட்ல அதே ஸ்குவாட்ல இருக்காரு. ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர்னா நிறைய தான் அவங்களுக்கு வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணான்னு சாலிட் இந்தியன் சீமர்ஸ் இருக்காங்க. ஸோ 2 ஃபாரின் சீமர்ஸ் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆல்ரெடி ஒரு ஃபாரின் ஸ்பின்னர் பார் ஓப்பனர்னு அவங்க நிறைய வச்சிருக்காங்க. இப்போ இவங்க QDKவை ரிலீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோமே, ரசல், நரைன், ஒரு ஃபாரின் சீமர் ஒண்ணுதான் தேவைப்படுது அவங்களுக்கு. இன்னொரு ஸ்பாட்ல வந்து அவங்க லிவிங்ஸ்டன் மாதிரி ஒருத்தர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கே. இல்ல ஒரு ஓப்பனர். அதாவது இப்போ அவங்க வந்து இந்தியன் கீப்பர் எடுக்க முடியுதா, சஞ்சு சாம்சனை வாங்க முடியுதா அப்படின்றது தான். சஞ்சு சாம்சன் இல்ல வேற யாரு நல்ல ஒரு ப்ராப்பர் இந்தியன் கீப்பர் வாங்கிட்டாங்கன்னா அந்த ஒரு ஃபாரின் ஸ்பாட்ல ஏற்கனவே அவங்க மொயின் அலி, ரவுமன் பவல விளையாட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால முடியல, ஏன்னா வந்து ஃபாரின் ஓப்பனர் இருக்கிறதுனால. அந்த ஸ்பாட்டை அதனாலதான் நான் கேட்கிறேன். கொண்டு வந்தாங்க 2 மேட்ச்க்கு, அப்புறம் டிராப் பண்ணாங்க. ரவுமன் பவல், லிவிங்ஸ்டன் இது எல்லாருமே சூட் ஆவாங்க அவங்களுக்கு. அது வந்து அவங்களுக்கும் நல்ல ஆப்ஷன். பட் நம்ம மேக்ஸ்வெல் சொல்ற மாதிரி மேக்ஸ்வெல்லும் லிவிங்ஸ்டனும் பாக்குறதுக்கு 2 பேரும் வந்து ஒரே மாதிரி இருந்தாலும் மேக்ஸ்வெல் மோர் ஆஃப் ஸ்பின் நல்லா விளையாடுறாரு.
பெட்டர் பவுலர், டிஃபென்சிவ் பவுலர் தென் லிவிங்ஸ்டன். லிவிங்ஸ்டன் வந்து ஸ்பின்னை வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்பின் ஆனா போதும் அவர் ப்ரூக் மாதிரி கிளம்பிடுவார். அவர் வந்து ஃபாஸ்டா பேஸ் பவுலிங் அடிக்கிறவர். ஸோ கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் ஸ்கில் செட் பாக்குறதுக்கு அப்படி இருந்தாலும் கம்ப்ளீட்டா எப்படி யூட்டிலைஸ் பண்றாங்க அந்த டீமுக்கு என்ன எந்த டைம்ல ஒருத்தரை வாங்கிட்டு அவங்க வந்து நீ கடைசியில போய் பினிஷரா விளையாடுனா மேக்ஸ்வெல்லால விளையாட முடியாது. லிவிங்ஸ்டனை மேபி அப்படி விளையாடலாம். அந்த மாதிரி கொஞ்சம் இது இருக்கு. பட் அவங்க ஆனா பஞ்சாப் வந்து போன தடவை நல்லாவே யூஸ் பண்ணாங்க அந்த ஃபாரின் ஆப்ஷன்ஸ். லைக் என்ன சொல்றது, இந்தியன் ஆப்ஷன்ஸ் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, ஃபாரின் ஆப்ஷன்ஸ் கூட வந்து சப்போர்ட்டிவ் ரோல்ல பண்ணாங்க. அந்த மாதிரி பண்ணியுமே நல்லா விளையாடுனாங்க. ஸோ அந்த மாதிரி சப்போர்ட்டிவ் ரோல் கொடுத்தா ரெண்டு பேருமே சொல்றேன், மேக்ஸ்வெல்லுமே வந்து லிவிங்ஸ்டனுமே சரி, லைக் நீங்க தான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லாம சப்போர்ட்டிவ் ரோல் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அவங்க டீமுக்கு. சரி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. இதுவும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் காலாக தான் இருக்கும் when we get closer to IPL. அப்படியே அகமதாபாத் போவோம். அகமதாபாத் தான் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இங்கிலாண்டோட 2-2 அப்படின்னு ட்ரா பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் ரெட் பால் ஆடுறாங்க. ஒயிட் பாலில் வந்து ஏஷியா கப் ஜெயிச்சு கப்பை வாங்க கூட இல்லை இன்னும். அதில் அடுத்த மேட்ச் வந்துருச்சு. ஸோ அந்த மேட்ச் அகமதாபாத்தில் பேட் மெமரிஸ் லாஸ்ட் ஹோம் சீசனு. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த சீரீஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் ரெண்டு பேரும். என்னது ஹோம் சீரிஸோட ரீஸ்டார்ட். ஆனா அந்த பேட் சீசனை பொறுத்து தான் நாங்க டீம்ஸ் கொண்டு வர போறோம் வெஸ்ட் இண்டீஸ் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ கான்ஃபிடன்ஸ் லெவல் இந்த கப்பு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஹையா தான் இருக்கு. இங்கிலாந்து பர்ஃபார்மன்ஸ்லயும் ஹையா. முதலாளியோட இன்டர்நெட் போயிடுச்சு, மட்டும் நீ கண்டினியூ பண்ண. அதாவது இப்போ போன தடவை இதே அகமதாபாத்ல நம்ம நியூசிலாண்டோட பயங்கரமான ஸ்பின்னிங் பிட் போட்டு ரொம்ப கேவலமா தோத்தோம். அதனால பார்த்தா இப்ப பிட்ச் வைஸ் பயங்கரமா கிராஸ் வச்சிருக்காங்களாம், கிரீன் டாப் அப்படின்னு பாக்குறோமே. பட் அப்படியே ஃபுல்லா போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஓரளவுக்கு ஆனா கண்டிப்பா பிட்ச் சப்போர்ட்டிவா தான் இருக்கும். ஏன்னா போன தடவை மாதிரி அதே ரெட் சாயில் வந்து பிரேக் டவுன் ஆகி ஃபுல்லா ஸ்பின்னுக்கு இதுவாகாம கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணிருக்காங்க. பிளஸ் போத் த ஜோசப்ஸ் அவுட் ஆஃப் த மேட்ச், அன்சாரியும் சரி ஷமாரும் ஜோசப்பும் சரி. அவங்க இதுல இப்போதைக்கு ஜேடன் சிங்கும் இப்ப ஆண்டர்சன் ரெண்டு பேர் தான் முதல்ல விளையாடுறவங்களே இருக்காங்க. எல்லாம் வந்து இருக்காரு. இவங்க 3 பேர் தான் விளையாடுனவங்க, மற்றவங்க எல்லாம் அன்கேப்டு. ஸோ அதனால ஐ திங்க் கொஞ்சம் சீம் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். பட் அதுவும் வந்து ரொம்பலாம் சீம் ஃப்ரெண்ட்லியாலாம் இருக்காது. அதாவது நியூட்ரலைஸ் பண்ணக்கூடாது. ரெண்டு பேருமே போட்டாலும் பயங்கர சிம்மிங்கா இருக்காம நம்ம பேட்டிங்கை வந்து ஃபுல்லா காமிக்கிற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 25 ஓவர்ஸ் மட்டும் ஸ்விங் இது கொஞ்சம் ஹெல்ப் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பிச்சு. ஸோ இப்போ அப்படி வச்சுட்டா டீம் காம்பினேஷன் இந்தியா எப்படி போவோம்? இந்தியா எந்த காம்பினேஷன்ல போவோம்? மீன் பேட்டிங் அதே தான் நமக்கு சொன்ன மாதிரி கேஎல் ராகுல், ஜெய்ஷ்வால், சாய் சுதர்ஷன் டாப் 3, கில் 4. அது 5 வந்து ஜடேஜா இந்த தடவை விளையாடுவார்னு நினைக்கிறேன், பந்த் இல்லாதனால. 6 வந்து ஜுரல். 7 வந்து ஐ திங்க் வாஷிங்டன் சுந்தர் விளையாடுவார்னு நான் நினைக்கிறேன். ஆர் நிதிஷ் ரெட்டிக்கும் அந்த ஸ்பாட். பட் ஐ திங்க் ரைட் நவ் ஐ திங்க் வாஷிங்டன் சுந்தர் வில் பிளே. அப்புறம் பும்ரா, சிராஜ். பும்ரா ஐ திங்க் இந்த பீஸ் கொஞ்சம் சீமிங் இதுவா இருக்கு, ஐ திங்க் விளையாடிடுவார்னு நினைக்கிறேன். இன்னும் அதான் 2 ஸ்பாட்ல வந்து எனக்கு தெரிஞ்சு குல்தீப்பும் இன்னொரு அக்ஸரும் தான். ஐ மீன் நான் வந்து ஆசைப்படுறேன், பட் அது நடக்காது. அக்ஸர் இல்ல நிதிஷ் ரெட்டி விளையாடுவாங்க, குல்தீப் அக்ஸர் ஆடுவாரு. ஜூரலுக்கு பதிலாவே நிதிஷ் ரெட்டி ஆடிடுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஜூரல் இல்ல, நீ ஜூரல் சொன்னோம் பிளேயிங் 11ல. ஜூரல் தான் கீப்பர். ஆமா கீப்பர் பண்ணி ஆகணும்ங்கறியா? ஆமா அது சொல்லிட்டாங்களா? ஜூரல் தான் ஷூரா கீப்பரா இருப்பாரு. ஆனா வாஷிங்டன் சுந்தர் கண்டிப்பா ஆடுவாரு. ஆனா நீ நிறைய லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க, சுந்தர் கண்டிப்பா ஆடிதான் ஆகணும். இல்ல ஏன்னா நீ கேஎல் ராகுல் வந்து கீப்பிங் பண்ணுவாருன்னு சொன்னா அவங்க ஜெகதீஷன் ஸ்குவாட்ல எடுத்துக்க மாட்டாங்களே, எடுத்திருக்காங்கல்ல. சோ ஜூரல் தான் கண்டிப்பா விளையாடுவாரு, அது ஷூர் ஷாட். அக்ஷர் பட்டேலா, நிதிஷ்குமார் ரெட்டியான்னு பிச்சை பொறுத்து சொல்லிக்கலாம். இல்ல வெற்றி, 2 பேரும் ஆடுவாங்க வெற்றி. நான் சொல்றேன் ஒரு சீமரை கூட அவங்க டிராப் பண்ணி நிதிஷ் ரெட்டி கூட ஆடலாம். அது கம்பீர பொறுத்த வரைக்கும் அது சொல்ல முடியாது. நிதிஷ் ரெட்டி எனக்கு தெரிஞ்சு ஷுவரா ஆடுறாரு, 200% ஆடுறாரு. வேணா பாருங்க. அப்ப 2 பேசர் தான் பிளஸ் நிதிஷ் ரெட்டி. அதுதான் பண்ணுவாங்க. குல்தீபா பிரசீதாவா? அப்ப குல்தீப் பட் 3 பேசர் தான் ஸ்குவாட்ல இருக்காங்க. ஐ திங்க் they will go with only 2 பேசர்ஸ். சோ பிரசீத் கிருஷ்ணா has to sit out. பெஞ்ச் தான் நினைக்கிறேன். இந்த டாக்னரைன், சந்திரபால், ஷாய் ஹோப்
இவங்கலாம் நிறைய இம்பார்ட்டன்ட் பேட்டர்ஸ் எல்லாருமே இவங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருக்கனால கண்டிப்பா தே வில் பிளே சுந்தர் ஆல்சோ. ஓகே, அதாவது நம்ம ஜான் இப்படி கேம்பல் ஆடுவாரா? அவரும் ஆடினாலும் அவரும் லெஃப்ட் ஹேண்டர் தான். நம்ம இப்படி ஒரு ட்விஸ்ட் போறோம். நம்மளுக்கு காலைல கம்பீர் அன்னைக்கு காலைல இன்னொரு ட்விஸ்ட் போடுவாரு. பார்ப்போம் அன்னைக்கு என்ன ட்விஸ்ட் போடுறாருன்னு. அதான் இப்ப அவங்க வந்து இந்த வாரிக்கன், ஜாமல் வாரிக்கன், ஜேடன் சீல்ஸ் இவங்கலாம் தான் வந்து 2 பேர்ல ஒருத்தர் தான் விளையாட முடியல. அக்ஷர் பட்டேல் தான். அதான்டா. ஓகே, இல்லனா குல்தீப் உட்காரணும். அவ்வளவு கிரீனா இருக்கும். குல்தீப் உட்கார்ந்துரு. இல்ல ஒரு சீமர் மட்டும் ஆடினாங்கன்னா அவ்வளவு தைரியமா போவாங்களா என்ன? அது பும்ரா ஒரு சீமர் மட்டும் ஆடினாங்கன்னா ஒரு சீமர் நிதிஷ் ரெட்டியும் போட்டுட்டா அக்ஷர் பும்ரா தான்டா. அதுவும் இல்ல, அதுவும் வந்து பும்ரா இன்ஜூரி ஆயிட்டாருன்னா, நிதிஷ் ரெட்டி பிரணில இன்ஜூரி ஆயிட்டாருன்னா என்ன பண்றது? ஃபாஸ்ட் பவுலர் இல்லாம அதெல்லாம் ஒரு சீமர் நிதிஷ் ரெட்டி, அக்ஷர், வாஷிங்டன், குல்தீப் அண்ட் ஜடேஜா வச்சு ஏத்துன்னு ஏத்திட்டாங்கன்னா அது வந்து போன தடவை நியூசிலாண்டோட நடந்துச்சுல அந்த மாதிரி பிச்சா இருந்தா அப்படி போயிருக்கலாம் அவ்வளவு ஸ்பின் வச்சு. பட் இதுல அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சிராஜ் பும்ரா கண்டிப்பா 2 பேசர்ஸ் தான். சிங்கிள் சீமரோட போறது அன்லைக்லி. விளையாடுவாங்க, சும்மா சிராஜ் பும்ரா விளையாடிடுவாங்க. அந்த இன்னொரு ஸ்பாட் வந்து ஐ ஃபீல் அக்ஷர் மைட் ஈவன் சிட் டவுன் நினைக்கிறேன். நிதிஷ் ரெட்டியை மட்டும் வச்சுட்டு குல்தீப்போட போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, இவ்வளவு நேரம் விளையாடிட்டு இருக்காரு, அதுவும் ஹோம் கிரவுண்ட் வேற, அதெல்லாம் ஓகே. பட் வந்து கொஞ்சம் கிராஸ் இருந்துச்சுன்னா, ஏற்கனவே வாஷிங்டன் சுந்தரும் ஜடேஜாவும் விளையாடுறாங்க அப்படின்னா ஐ ஃபீல் குல்தீப்பையும் விட்டு போக முடியாது. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்தியன் இதில் சம்பளம்ல அவரும் இப்போ ஏஷியா கப்ல அவ்வளோ நாளாக போட்டிருக்காரு. ஏன்னா இப்போ என்னதான் கிராஸ் இருந்தாலும் செகண்ட் டே தேர்ட் டே நம்ம போட்டோம்னா ஒன்றும் ஹெல்ப் இருக்காது. ஸோ அப்போ குல்தீப் தேவைப்படும். ஸோ அதனால ஐ திங்க் தே மைட் ட்ராப் அக்ஷர் பட்டேல் அண்ட் பிளே நிதிஷ் ரெட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் ரொம்ப வீக்கான டீமு, பாவம். வேற ஃபார்மேட்னாலும் நேபாள்கிட்ட எல்லாம் அடி வாங்கிட்டு வராங்க, பங்களாதேஷ்ட வெரி வெரி புவர் இதுலேருந்து வராங்க. பட் பார்ப்போம். ராஷன் சேஸ், ஐ எம் ஆல்வேஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் சேஸ், நல்ல பிளேயர் அவரு. ஜமல் வாரிக்கன் ஆல்சோ இஸ் டீசென்ட் இது. அதுக்கப்புறம் அலிக் அத்தனிஸ் வந்து ஒரு நல்ல பிளேயரு. ஜடேஜா பிளேட்ஸ் லெஃப்ட் ஆர்ம் சீமர் அவர் ஆடுவாரான்னு தெரில, பட் இஸ் அ குட் டேலண்ட்டு. ஜேடன் சீல்ஸ் அண்டர் 19 ஐ திங்க் இஸ் அ குட் பிளேயர். இயான் பிஷப்பும் ஒரு ஹையாக ரேட் பண்ணுறாரு. காரே பேரி வந்து நம்மளுடைய அக்ஷர் பட்டேல் மாதிரி தான், அவர் அப்படியே அடிச்சு ஒரே பாயிண்ட்ல இது பண்ணுவார். பிராண்டன் கிங் ஆல்வேஸ் பெர்ஃபார்ம்ஸ் வெல், எஸ்பெஷலி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வில் கம் குட். ஷாய் ஹோப் ட்ரைட் அண்ட் டெஸ்டட் காம்படிட்டர் தான். ஸோ நல்ல டீம் தான் வச்சிருக்காங்க. ஜஸ்டின் கிரீவ்ஸ் ஆல்சோ டீசன்ட். பட் இதை வச்சு இந்தியாவை ஜெயிக்கிற அளவுக்கு அவங்களால முடியாது. பட் தென் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன சொன்ன மாதிரி அட்வான்டேஜ் இந்தியா தான். மோஸ்ட் லைக்லி நம்ம தான் ஜெயிப்போம்னு எதிர்பார்க்குறோம். அதில் எந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. பட் ஏதாவது இருந்துச்சுன்னா தென் வி ஹேவ் டு ரீதிங்க் அவர் ஸ்ட்ராட்டஜி as a whole. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த சீரீஸ் தோத்தாங்கன்னா கம்பீர் shouldn't be test coach anymore. as simple as that. இதான் வந்து எண்ட் ஆஃப் த இது. இந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து அவ்வளோ வந்து யங் டீம், அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய டீம் கிடையாது. இந்த டீமோட ஹோம்ல இந்த சீரீஸ் ஜெயிக்கணும் 2-0ன்னு. தோத்தாங்கன்னா அவர் வந்து இதுக்கு மேலே டெஸ்ட் கோச்சா இருக்கிறது நாட் பாசிபிள் அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் ஏஷியா கப் ஜெயிக்கிட்டோம், காரே பேரியும் ஜமேல் வாரிக்கனும் இந்தியா 20 விக்கெட் எடுப்பாங்களா? ஜேடன் சீல்ஸ், காரே பேரி, ஜமேல் வாரிக்கன் அதுவும் ஆயிடுச்சுன்னா அப்படின்ற அவர் கிளம்பிடணுங்கிற. சரி, ஓகே முதலாளி, இப்போதைக்கு இவ்வளவுதான். இந்த இதை பத்தி பேசிட்டோம். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்டோட அப்கமிங் மேட்சை பத்தி பேசிட்டோம். அதே மாதிரி லியான் லிவிங்ஸ்டன் வந்து எங்க போனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு 2 டீம் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். டெல்லி கேபிட்டல்ஸோட ஃபாரின் பிளேயர்ஸ் மேக்கப் எப்படி இருக்கும், ஓப்பனர்ஸ் 2 பேர் ரிலீஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்கன்னா கம்பெனி மூடிடலாம். நாளைக்கு டெஸ்ட் ஆரம்பிக்குது. இதே இன்ட்ரெஸ்டிங் சீரீஸ், குட் ஒன். ஜெயிச்சா நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் டேபிள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ we'll keep monitoring it and being back with more videos regarding the matches. So we'll sign off with this. Artist Spot. Bye.